கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் வாரத்தின் கடைசி நாள், சனிக்கிழமை. பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஓய்வு நாளிலே செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாரத்தின் முதல் நாளுக்கும் ஓய்வு நாளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. உபாகமம் லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வாக்கியத்தை நீங்கள் வாசித்தீர்களா? அவர்கள் திரும்பி போய் கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து கந்த வர்க்கங்களையும் தூப வர்க்கங்களையும் ஆயத்தப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க வேண்டியதானே? வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் ஏதோ ஒன்றை செய்வதற்கு தூப வர்க்கங்களையும் கந்த வர்க்கங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். யார்? இயேசுவோடு கூட ஊழியத்தில் இருந்த சில ஸ்திரீகள். அப்படி அவர்கள் செய்ய காரணம் என்ன? வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவர்கள் இயேசுவின் கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தில் நாற்றம் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த சரீரத்தை கந்த வர்க்கங்களால் தூப வர்க்கங்களால் பாதுகாக்கும்படி அவைகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் கேட்கலாம்? அவர்கள் மரித்து போன இயேசுவின் சடலத்திற்காக அதை ஆயத்தப்படுத்தினார்கள். நாமோ உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிப்பதற்காக நாம் சிலவற்றை இன்றைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். எதை ஆயத்தப்படுத்த வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து உட்கார்ந்துட்டு தோத்திரம் சொல்கிறத விட சனிக்கிழமை உட்கார்ந்து எதற்கெல்லாம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்கிறத திரும்பி பார்த்து அவைகளை நாம் ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு வந்த பிறகு போதகருடைய வேலை மிக சுலபமாக இருக்கும். ஒருவரையும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஆராதியுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வராது. காரணம், நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து விட்டீர்கள். உள்ளே நீங்கள் நுழைய வேண்டியதுதான் வேலை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. பார்த்தீங்களா? அந்த துதி பலி, நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, இது ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி செலுத்த ஆரம்பிச்சிட்டா ஆராதனை மிகுந்த பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஏனென்றால் இந்த பலிகளின் நடுவில் தேவன் இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி வந்துட்டால் நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் நாம் சிலவற்றை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திருச்சபைக்கு வரும்பொழுது வந்த பிறகு ஆயத்தப்படாதீங்க. அதுக்கு முந்தின நாளே குடும்பமாக உட்காந்து நாளை தின ஆராதனையில் எதற்கெல்லாம் நன்றி சொல்லணும், எதற்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும், எதற்கெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டு ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே வந்தாலே அந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமா? ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவரவர்கள் பலி செலுத்தில கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க. அந்த ஆராதனை மிகுந்த மகிமையாக இருக்கும். அப்படியானால் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி சனிக்கிழமை தானே, இன்றைக்கி சாயங்காலம் குடும்பமாக வீட்டில் உட்காருங்க. அப்படி இல்லைன்னா ஆலயத்துக்கு வாங்க. குடும்பமாக வந்து உங்களை ஆயத்தப்படுத்துங்க. எவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், எவைகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா மறுநாள் வாரத்தின் முதல் நாள் ஆராதனை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவேளையிலையும் உங்கள் பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டியதை இன்றைக்கி உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். சிலவற்றை ஆயத்தப்படுத்தி நாளை தினத்தில் உங்கள் சமூகத்தில் மகிழ்ச்சியாய் வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆமென்.